ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு சினிமாவில் நடக்கும். திடீர்னு ஒரு சீன் சொல்லுவாங்க, இல்லை அந்த இடத்துல நடக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நடந்து. அந்த மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப்பில் நடந்து ஏதாவது உங்களுடைய காமெடியில் வந்திருக்கா, இல்லை நீங்கள் பார்த்த படங்களில் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. அதாவது நான் வந்து என்னுடைய உதவியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க டேரக்டர் ஆகி. அவங்கள்ட்ட நான் சொன்ன கதை சீனெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து நடக்கிற மாட்டு தான். இப்போ நீங்கள் எல்லாம் ஊரில் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரியாக பேசிட்டுனா கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்பேன். எங்கேயுமே அவன் கேரக்டர் கொடுப்பேன். இது நிறைய என் சொந்த லைஃப்பில் நான் நேராக பார்த்தது தான் நான் என் சீனில் வைப்பேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நான் கற்பனை வேறு புத்தகத்தில் படிச்சுட்டு நான் வந்து சொல்ல மாட்டேன். இதை நான் புத்தகத்தில் படிச்சு நீங்கள் பேசும்போது நான் சொல்லிவிடுவேன், சார் இந்த புத்தகத்தில் நீ வந்து நீ படிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அப்படியா, இல்லை கரெக்டாக சொல்கிறாங்க, நீங்கள் எந்த இல்லை எந்த இதுவும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் யாரோ எனக்கு திடீர்னு வந்து இப்போ நம்ம வடிவேல் இருக்காப்புல நேராக நடந்த சம்பவம் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இது பண்ணுவோம்ல இது பண்ணுவோம்ல. அங்கே அந்த சீனில் யார் முதல்ல சீன் சொன்னாலும் அந்த சீனை வச்சு டாக் போகும். அப்படியே பிடிப்பேன். அவன் வடிவேல் வந்து மிகப்பெரிய திறமைசாலி. நான் நடிக்கும் போதும் சரி எதாவது சொல்லி மிக திறமைசாலி. அது வடிவேல் வந்து அது அதனால் எங்கேயா இருந்தாலும் நான் சீன் சொன்னாலும் யாருக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணாலும் நான் நடந்த சம்பவங்களை வைத்து தான், நடந்த உணர்வுகளை வச்சு தான் உணர்வு. அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். நீங்கள் நான் சீனு சென்டிமெண்ட்டாக சொன்னாலும் இதே காமெடியாக சொல்கிறது உங்கள் இதே அழுதுகிட்டு பயங்கர கத்தி கீசி பயங்கரமாக அழுது இது நீங்கள் அந்த இடத்துல அழுவீங்க. அழுகும் போது நீங்கள் அழுதுருவீங்க. அதே மாதிரி சீன் சொல்லும் போது காமெடி சொல்லும் போது நீங்கள் சிரிப்பீங்க. அதே மாதிரி ஒரு டெரரான வேற்று பண்ணணும்னா அந்த டெரர் அந்த வீரம் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், காதல் உணர்வு வந்து உங்கள் உணர்வை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காமெடியிலையும் இருக்கிறது எல்லாமே ரியல் லைஃப்பில் நடந்து தான் சொல்கிறீங்க. எத்தனை பஸ்ஸில் பேக் அடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி? அது நிறைய பஸ்ஸில் நான் ஒரு நடக்கிற மேட்டு தானே பேக் எடுக்கிறது. இல்லை உங்கள் லைஃப்பில் நடந்தது லைஃப்பில் நாம யாருக்கிட்ட திருடல வச்சதில் போய் சொன்னதில்லை. எதுவுமே நம்மகிட்ட இருந்து யாருக்கு நான் பணம் கொடுப்பேன், திரும்பி வாங்க மாட்டேன். இது என்னுடைய கேரக்டர். நான் ஒரு நாள் ஒரு படத்தில் நடிக்க போயிருந்தேன், பச்சைப்பா காலேஜில் ஒரு விளம்பர படத்துக்கு போயிருந்தேன். அதே பணியை நான் போட்டுருந்தேன், போய் நடித்தேன். அந்த கருப்பு சிகப்பு ஒரு பணி, ஆரஞ்சு கலரு நடிச்சுட்டு நான் பஸ் ஸ்டாண்டு வந்து இல்லை. பாரிஸ்லேருந்து ஒரு பெரியவர் மஞ்சப்பையோடு வந்தவர் பேக்கு போச்சு. ஐயோ என் பேக்கை அறுத்துட்டான்னு சொல்லிடுறாங்க. நான் அங்கே நிற்கிறேன். அங்கே இல்லை இவரது பேக்காக இருக்கிறவங்க ஐயோ உண்மையில் நடந்துச்சு. அவங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐயோ அவங்க காமெடி சீன் பண்ணுறவங்க, அவர் காமெடி நடிகர் அப்படி என்னை பிடிச்சி விட்டாங்க. நீதான் அர்த்தியானுக்கு அந்த பெரியவர் என்னை பிடிச்சிட்டாரு. அவங்க மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காப்பாற்றி விட்டாங்க. நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாய்ப்புகள், ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வரும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாமல் போக முடியாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மிஸ் பண்ணி இப்போ வேற யாராவது நடிச்சு அந்த காமெடியை நீங்கள் ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு காமெடி இது நான் பண்ண வேண்டியது மிஸ் பண்ணிட்டேன் போக முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற ஏதாவது ஒரு அந்த மாதிரி இல்லை. ஏதோ ஒரு 2 படம் இருந்தது. முத்துக்கால பண்ணாப்புல ஒன்று வந்து மயில்சாமி பண்ணாரு. முதல்ல நம்மளை தான் கேட்டேன். அப்போ நான் சார் நான் 2 நாள் சென்று ஒரு வாரம் சார் சொன்னேன். எனக்கு ஒரு படத்தில் 1 நாள் தான் கால் சீட்டு, இல்லாட்டி ஒரு 5 நாள் வரும். எப்படியாவது நான் கொடுத்துருவேன். அப்புறம் உங்களை கால் சீட்டு கொடுத்துட்டு நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா சார் இந்த ஆள் கேட்குறாரு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்குவேன். ஓகே சரி 2 நாள் கொடுத்துருக்க தலைவர் சொல்லுவாப்புல. இந்த மாதிரி போகும். அதில் ஒரு நம்மக்கிட்ட பேசுனது முத்துக்கால சீல் பண்ணலாப்புல. அது எந்த படம்னு தெரியல. அவங்க சில பேர் பேரை கேட்க மாட்டேன், ப்ரொடக்ஷன் பேசுவாங்க. எல்லாம் கால் சீட்டு நாளைக்கு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அசோக் கூட வந்து கேட்டார், ஆனால் நாளைக்கு லைவில் பேசுறீங்களான்னு. இல்லை பேசலாமே, நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களா ஷூட்டிங்? ஒரு ஷூட்டிங் இல்லைப்பா நான் வாரப்பா. அது ஓப்பனாக சொல்லிவிடுவேன். அது யாராக இருந்தாலும் நமக்கு இல்லை நம்ம கால்ச்சிட்டு இல்லை டப்பிலாம் நான் நடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு 2-3 நாள் சென்ற பிறகு பார்ப்பேன்.
பேசு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லாட்டி அசிஸ்டன்ட் டப்பிங் எப்போ வச்சுருக்கீங்க பேசு அண்ணா நாளைக்கு இருக்குல்ல எட்டி பண்ணிட்டீங்களா நாளைக்கு இருக்குல்ல வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் உள்ள பெருசாக உள்ள போகாது. ஓகே. ஆமாம். ஸோ உங்களுடைய காமெடி ஜேர்னர்லேயே இந்த காமெடி கரியர்லேயே உங்களுக்கு நீங்கள் ஒரு காமெடினா இருந்து உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு காமெடியன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நான் வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லவா? எனக்கு ரொம்ப நான் சொல்கிறேன் பாருங்க வரிசையா. எனக்கு ரொம்ப பிடிச்சது சந்திரபாபு, நாகேஷ். அதை விட ரொம்ப பிடிச்சது எம்.ஆர். ராதா. அப்புறம் வந்து தங்கவேல், அடுத்து சூரியராஜன். நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சூரியராஜன் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இல்லை கண்டா சிரிப்பார் பயங்கரமாக. நான் சீன் சொல்லுவேன், அவர் எங்கேடா பிடிக்கிறீங்க கேட்பாரு. அவர் வந்து அதுக்கு பிறகு கவுண்டமணி செந்தில் அந்த அந்த ட்ராக்கு அவர் கூடவே நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ இருக்கிறதுல வடிவேலு. வடிவேலு ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர். இப்போ வர சூரி எல்லாம் அப்புறம் இதெல்லாம் இப்போ பெரிய செஞ்சுட்டு போயிடுறாங்க. நிரந்தரமாக இருக்கிறது இப்போ வடிவேலு வந்து ஒரு பெரிய 2 மலையை காலி பண்ணலாம். ஒரு ஐடியா டெப்போ இல்லையா? இல்லை, யாரை காலி பண்ணலாம்? ஒரு கவுண்டமணி செந்தில உச்சத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு காமெடி நடிகர்னு 10 ஆண்டு 13 ஆண்டுகளா அந்த இடத்த தக்க வச்சது வடிவேல் மட்டும்தான். இது எல்லாருமே 4 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் இருப்பாங்க. ஆனால் 13 12 வருஷம் ஒரே ஆள் தக்க வச்சு இல்லைனாப்புல. ஏன்னா அவளுக்கு ரொம்ப கிரியேட்டிவிட்டி சென்ஸு பயங்கரமானது. ஸ்பாட்லலாம் எப்படி இருப்பாரு உங்க கூட? நல்லா ஃப்ரீயாக பேசுவோம், நல்லா இதெல்லாம் காமெடியாக இருக்கும். ஏதாவது உங்களுடைய இந்த காமெடி ஸ்பாட்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம், விழுந்து விழுந்து சிரிச்சோம்ப்பா, அதாவது ஆன் ஸ்கிரீன்ல இல்லாம ஆஃப் ஸ்கிரீன்ல அந்த மாதிரி ஏதாவது சம்பவம்? இல்லை, அங்கே சீல் பண்ணும்போது விழுந்து விழுந்து சிரிச்சு தானே பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ஷூட்டிங்கில் இன்னைக்கு உட்காந்துருவோம் வடிவேலு ஆஃபீஸில், அங்கே எல்லாம் பேச ஆரம்பிப்போம். அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு நாங்கள் சிரிச்சா தான் நாங்கள் எதுவும் சிரிப்பு வரல. இல்லைன்னா பேசாமல் நிறுத்து நல்லாவே இல்லைன்னு சொல்லுவான். நான் அதுக்கு பிறகு அவன் சொல்லுவான் நல்லா இல்லாத வடிவேலுன்னு சொல்லுவோம். அது எப்போ நல்லா இருந்தால் நேசிப்போம், நம்ம சிரிச்சிருவோம். எல்லாம் நாங்கள் ஆக்ஷன் பண்ணி தான் எல்லாமே செய்வோம். ஒவ்வொருத்தன் ஆக்ஷன் ஒவ்வொருத்தர் வந்து. அப்போ அங்கே போகும்போது ஸ்பாட்டில் வடிவேலு உச்சத்தில் இருக்கும்போது உச்சத்தில் ஒன்றுலாம் கீழே இறங்கினாப்புல 13 லட்சம் ரூபா வாங்கிட்டேன் ஒரு நாள். அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் அங்கே அண்ணே ஒரு சீல் பிடிக்கலான்னு சொல்லுவாப்புல. யாராச்சும் அல்வாவாசு லேட் பண்ணி வருவான் லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கு, டேய் இல்லை எனக்கு ஒரு சீல்டா சொல்லுவாப்புல. ஒன்று வடிவேலுக்கிட்ட வடிவேலு அல்வாவாசு வந்திருக்காப்புல, இப்படி பார்ப்போம்ல, இல்லை வணக்கல சொல்லுவாப்புல, இல்லை ஒரு சீல் பிடிப்போம்ல அல்வாவாசி வைப்போம். அங்கேயே ஸ்பாட்லேயே பண்ணிடுவோம். ஓகே. அதெல்லாம் வந்து யாருக்கு எது இல்லை இது இல்லை. அங்கேயே அந்த கதை உள்ளதை அவர் ஏற்கனவே செஞ்சதை டக்கு டக்குன்னு பிடிச்சி கொடுத்துருவோம். அதெல்லாம் உள்ள கவலையே பட மாட்டோம். சீல் போச்சே இது உள்ள விஷயம் இல்லை. வடிவேல் சொல்லுவாப்புல, சீல் தான் வந்துட போகுது, இல்லை எங்கே வரும் வரும்போது வரட்டும் அப்படிலாம் சொல்லுவாப்புல. அது வடிவேல் வந்து மிகப்பெரிய இது. இப்போ நாம் மற்ற நடிகர்கள்லாம் நடிக்கிறோம், பழகின பழக்கம் வந்து வடிவேல். இப்போ கஞ்சா கருப்பு ஒரு டைப்பு, இப்போ தம்பி ராமையா ஒரு டைப்பு, இப்போ நம்ம இப்போ சந்தானம் ஒரு டைப்பு, இப்போ சூரி ஒரு டைப்பு, நம்ம இவன் சிங்கமணி ஒரு டைப்பு. இப்படிலாம் எல்லாருமே போய் அங்கே யார் இருந்தாலும் நாம் சொன்னால் கேட்டுக்குவாங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க. அதனால வந்து ஒன்றும் கவலையே இல்லை. இப்போ இந்த மாதிரி இந்த காமெடி நடிகர்கள் எல்லாருமே ஒரு படம் வெற்றியான பிறகு 2வது படம் வெற்றியான பிறகு அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க நிறைய கிரியேட்டிவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வருவாங்க, சேருவாங்க, நிறைய அசிஸ்டன்ட் சேருவாங்க, நிறைய எழுத்தாளர் சேருவாங்க. அது அவங்கள இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாம் வந்து வளரும். அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கே வந்து கேட்டோட உங்கள் வாயெல்லாம் பல்லா இருக்கும், நானே வைக்கப்படுவேன், அந்த மாதிரி ஒரு கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின்? ஐயோ ரொம்ப பிடிச்ச இதுதான், இதை வைக்கப்படுவீங்கன்னு சொல்லி தான் நான் கேட்குறதே இல்லை இந்த மாதிரி கேட்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு இப்போ அப்போலாம் வேற இப்போ ரொம்ப பிடிச்ச, சீக்கிரமாக சொல்லியிருக்கேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு தமிழா தான். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? சரியா சொல்லலை, சொல்லிதான் பாருங்களேன், ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா நல்ல பிள்ளை உண்மையிலே பார்க்கும்போது ஆடியன்ஸ் மத்தியில் எல்லாம் நிறைய உண்மையிலே சினிமாவில் தாங்க ரொம்ப நிறைய தவறு நடக்குது. தவறுன்னா நம்ம அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கிறோம், அக்கா தங்கச்சியோட நம்ம இதோடு இருக்கிறோம். சினிமா நான் கதை பண்ணும்போது அவங்கள வந்து இந்த தொட அளவில் தெரிஞ்சு செக்ஸாக நடிக்கிறது, அது ஒரு எவ்வளோ மக்களுக்கு காட்டுறாங்க மனித அதை உண்மையிலேயே அந்த தெய்வத்தை அந்த பிள்ளைகளெல்லாம் நான் வந்து அவங்கள வணங்குறேன். ஏன்னா எல்லா டேரக்டரும் எல்லாத்தையும் அது மாதிரி ரொம்ப கம்மியாக செய்யுன்னு சொல்லுவேன். நான் சில வழி இந்த பீஸ் போடுறான்னு உனக்கு வேலை இல்லைடா, கொஞ்சம் கம்மி விடான்னு சொல்லுவேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை தானே. இப்போ அது முன்னாடி பார்த்தோம்னா சிலுக்கு சுமிதா அது சிலுக்கு சுமிதா கூட நிறைய படம் ஒர்க் பண்ணதுனால அவங்கள்ட்ட போய் சொல்லு, அம்மா இந்த இடத்துல நீங்கள் நாளைக்கு காய்ச்சிட்டு போகலே, நீங்கள் சரியில்லை, நீங்கள் கதை சொல்லும் போது அப்படி சொன்னீங்க இப்போ சொன்னீங்க, இப்போ கீழே கேமரா வைக்கிறீங்க அங்கே வைக்கிறீங்க இங்கே வைக்கிறீங்கன்னு சொல்லுவோம். அது ஒரு டைப்பாக பேசுவோம், அது ஒரு குழந்தை தினவா. அது அனுராதா மேடம் இருக்காங்க அப்போலாம் நம்ம கூட. அப்போ 1-2 தான். இப்போ எல்லாருமே தன்னுடைய இதுல நான் படம் பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் அந்த செக்ஸு காட்டி வியாபாரம் பண்ணுவேன். ஆபாச காட்சிகளை 1-2 எங்கேயாவது ஒரு வேற கேரக்டரில் வர ஒழிஞ்சு. ஆனால் நமக்கு ஃபேமிலி அந்த பொண்ணு உணர்வுகள், சின்ன உணர்வுகள் ஒன்றும் இல்லைங்க. லேசாக பெண்ணுடைய காலு மட்டும் தெரிஞ்சு காட்டினாலே போதும்ல, அவன் இப்படியே அடுத்து காட்டு. அதுதான் ஒரு ஒரு உணர்வு. அப்படித்தான் பண்ணணும் ஒழிஞ்சு வேற எதுவுமே ரொம்ப ஓவராக போய் இறங்கக்கூடாது. ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் செய்யறதுன்னா ரொம்ப பாவம். அதனால தமிழ்நாடு எல்லா பொண்ணுகளையும் இருக்கிற ஈரோடி பூராமே நல்ல பிள்ளைங்க தான். எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா அதுல தமிழா ரொம்ப பிள்ளை இல்லையா, என்னால நம்புற மாதிரி இல்லையே. எதுக்கு என்ன இருக்குன்னு அது தமிழா லவர் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளால உங்களுக்கு அந்த ஆசை வேற இருக்கா? இல்ல இல்ல ஒரு கடைசி 2 கேள்வி மட்டும். தமன்னா லவர்னு ஞாபகம் வருது. உங்களுக்கு எத்தனை லவ் இந்த 8ஆம் கிளாஸ்ல இருந்து இப்போ வரைக்கும்? நான் நிறைய பொண்ணுகளை லவ் பண்ணேன். அவங்களும் லவ் பண்ணாங்க. எங்கே பார்த்தாலும் லவ் தான் நடக்கும். அப்படி போய் பார்த்தோம்னா லவ் ஒரு நிறைய பொண்ணுங்க சொன்னாங்க உன்னை லவ் பண்ணல, நான் கல்யாணம் பண்ணிட்டேமா பாரு. நீங்க ஃபாஸ்டா முந்திட்டீங்க. நான் சொல்லிடுவேன். நான் அந்த பொண்ணு ஓவரா இறங்குதுன்னு நினைச்சா, நான் முன்னாடி வந்து இந்த சாரதா ஸ்கூல்ல பாண்டி பேசார்ல படங்கள் பார்த்துக்கிட்ட நாங்கள் நிறைய லவ் பண்ணியிருக்கோம். நிறைய பொண்ணுகளை லவ் பண்ணியிருக்கோம். அங்கே நில்லுக்கோம் பாண்டியராஜன் நடிகர் பாண்டி, அவரு அசிஸ்டண்டா இருக்கும் போது உத்தமல் நிறைய பேர், ஆனந்தராஜ் எல்லாம் செம்ம காமெடி. அதில் ஒரு 4 பொண்ணு 5 பொண்ணு ஒரே இடத்துல ஒரு குறிப்பாக நிற்குங்க. அதுதான் நாங்கள் போய் நின்று லவ் பண்ணுவோம். தனியாக இருக்கிறத டார்கெட் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ணணும்ல இதில். இல்லை, அது 4 பொண்ணு நல்லா இருக்குது, யாரை பிடிக்குன்னு தெரியாம போய் நில்லுவது ஒரே மாதிரி ஒரு கோஷ்டி. யாரு காலேஜ்லேருந்து வர பசங்க. இல்லை, இங்கே இருக்க எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு இந்த மாதிரி கிடைக்கலையேன்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதான் அங்கே போய் நிற்போம். அப்படி வந்து ஒரே மாதிரி கோர்ஸ் ஒரு 4-5 குரூப்பாக இருக்கும். அதில் ஒரு குரூப்பு எங்களை வந்து கேட்டான், ஒரு பையன், தலைவா பாஸ் இங்கே வாங்க. அதில் வந்து அந்த குரூப்புலேயே நான் தான் ஷூ போடுவேன். எப்போவுமே ஷூ இல்லாமல் சட்டு போடுவேன், ஃபுல்லாண்டு தான் இல்லாமல் ஆஃப் ஹேண்டே போட மாட்டேன். எப்போவுமே ஸ்டைலாக அப்படியே தான் இருப்பேன். அப்போ அந்த பையன் மட்டும் கூப்பிட்டான், பாஸ் நீ வாங்க பாஸ், இந்த 4-5 பொண்ணு எந்த பொண்ணு நீங்கள் லவ் பண்ணு, என்ன யாரு கிடைச்சாலும் ஓகே, யாரு கிடைச்சா அப்படியா நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்களா, அவன் சண்டை போடாம போயிட்டான். அப்புறம் நான் காட்டுக்குள்ள திருவிழா திருடி படம் கேரளாவில் 7 மாதம் ஷூட்டிங். நான் அப்போ வந்து +2 படிக்குது அந்த பொண்ணுங்க. நான் போயிட்டு போனவொடனே +2 முடிச்சுட்டு +1 படிச்சுட்டு +2 போயிடுச்சுங்க. அப்போ நான் இப்போ லலிதா கடை இருக்கு தெரியுமா, நகை கடை, அந்த கார்னர் ஒரு டீ கடை அப்போ இருந்தது. 24 வருஷம் டீ கடை இருக்கும். அந்த டீ கடைக்கிட்ட வருவான் அந்த பொண்ணுங்களாம் வருவாங்கன்னு பார்த்தா காலையில் இல்லை, அவங்க பஸ்ஸில் ஏற 26 பஸ்ஸில். அவர் வச்சாரா நீங்கள் வச்சு கொடுத்தீங்களா? இல்லை, அவங்க வச்சுருந்தா டீ கடை நிற்போம். அப்போ ஒரு பொண்ணு, அதில் 4 பொண்ணுல 5 பொண்ணுல +2 படிச்சுட்டு போயிடுச்சுங்க. ஒன்று வருது. அது வந்தா
என்னை பார்த்தோன்னா அது ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 7 மாதம் சென்ற பிறகு பார்க்குது. பார்த்துட்டு நேராக வந்தது. இல்லை பார்வையில் மறுபக்கமானு கேட்டது. கட்டு இது கேட்டதுங்க எனக்கு சக்கலுச்சு. இல்லை ஒரே பக்கம் தான் சொல்லிட்டு போயிட்டேன். சாயங்காலம் மறுநாள் 2 நாள் பார்த்து சிரிச்சது. அதுக்கு பிறகு ஷூட்டிங் போயிட்டேன். அப்புறம் அது +2 படிச்சு போயிடுச்சு. கிளிக்கு ரக்கம் முளைச்சு பறந்து போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் சென்ற பிறகு நான் ஒரு இடத்துல என் பல்லு வலி அடித்தது. அந்த பூச்சி புள்ளா இருந்தபோது பல்ல புடுங்கிறது போயிருந்தேன். ஒரு 2-3 வருஷம் சென்று அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. லவ் மேரேஜ் தானே? ஆமாம். அந்த புத்தகத்தில் நான் எங்கே பார்த்தேன், அவள் பார்த்தா ஓடி வந்துட்டா கல்யாணம் பண்ணிட்டேன். அதுதான் நடந்தது. அதேதான் நம்ம இறங்கி போனா நடக்கிறது இல்லை. அதனால அந்த குமுத புக்கள் எல்லாம் எல்லா பத்திரிகைகளும் ஒரு உதவி இயக்குனர் காதல் கல்யாணம் பிரம்மாண்ட முறையில் நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் என்னுடைய லைஃப்பை பற்றி போட்டுனாங்க. அதை அந்த புக்கை எடுத்து அந்த பொண்ணு வச்சிருக்கு. யாரு? இந்த பார்வை மறுபக்கமல் பொண்ணு. நான் அங்கே பல்லு புடுங்கிறதுக்கு போனால் அது பல் டாக்டர் ஆயிடுச்சு. ஒரு சீரிஸ் மணிரத்னம் சார் படத்துல கூட இப்படி ஒரு சீன் வராதுங்க உங்க வாழ்க்கை. அப்படியே பல் டாக்டர் அதுக்கிட்ட தான் போறேன். பார்த்தேன் அப்படியே உங்களுக்கா என்ன ஆச்சு? பார்த்தா பல்லு புடுங்க நாங்கள் அடைச்சிடுவோம். இல்லைம்மா பிடிக்கிறோமா? ஏங்க கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு ஆயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணல பத்தியா சொல்லுவேன். இல்லை இந்த மாதிரி உங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு 4-5 வருஷம் சென்று அது புக்கை காட்டுது. அட சண்டாளா யாரும் எல்லாம் இல்லை இதயத்திலேயே இடி விழுந்துருச்சேம்மா. இவ்வளோ தூரம் பார்த்துட்டு கடைசியில் கொண்டு எங்கே போனீங்க? எது நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டரா நீங்கள் அப்போ தான் கேட்டது. பல்ல பிடுங்க போக சொல்லி அப்புறம் பார்த்தா அது பிடிங்கி பார்த்து பிடுங்க முடியல. வேற டாக்டர்லாம் வந்து பல்ல பிடுங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போ அது கிளினிக் உங்களுக்கு வலிக்குமோ வலிக்குமோன்னு சொல்லி அது சொல்லிடுச்சு. அதை சொல்லுது பயங்கரமா இவங்க இதயத்தில் நான் உள்ள இருப்பேன்னு நினைச்சா அவர் கடைசியில் பல்லுல இருந்திருக்கிறேன். பல்லு வலியை விட இதயத்தோட வலி பெருசா இருந்திருக்குமே. அது டாக்டர் ஆனது. அந்த மாதிரி லவ் ஆகி இப்படி வரும். இதுதான் நடக்குது. இப்போ நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால நீ அதை கேட்கலையே. இல்ல அடுத்ததா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு எபிசோடே பத்தாது. முக்கியமான ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆக போற படங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ரிலீஸ் ஆகி எல்லா படம் ரிலீஸ் ஆகணும்னு ஆண்டவன் நினைக்கிறேன். இப்போ வாங்கன்னு ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகணும். இப்போ எப்போ ஆகுது? வாங்கவா இல்லை வாங்க தான். சரி. அப்புறம் முத்துராமலிங்கம் அது 24ஆம் தேதி வருது இருக்கு. அடுத்து பொட்டு. அப்புறம் சரவண இருக்க பயன் எழில் சார் படம். அப்புறம் ரணம்னு சொல்லி ஒரு படம் அதெல்லாம் வருது. அப்புறம் லப்பா கதைன்னு சொல்லி ஒரு படம். அப்புறம் கதிர்னு ஒரு படம். இதெல்லாம் வர வேண்டிய படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் செய்கிற குதிரை சத்திசிரமரம். இந்த படம்லாம் வர வேண்டிய படங்கள். இல்லை ஷூட்டிங் நடக்கிற படங்கள் நிறைய பண்ணிடும். ஓகேண்ணா. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்படி எல்லாமே வெற்றிகரமாக போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதில் உண்மையிலேயே எல்லாமே வெற்றி பாதை. அதாவது நான் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டேன், யாருக்கும் தப்பாக நினைக்க மாட்டேன். எல்லாரும் நல்லா வாங்க, நல்லா இருக்கு, எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஓகே விடுகிறா நல்லா நடக்கும், வெற்றி வா. இப்போ ஓடி அண்ணே என் கூட நடித்த ஒரு 300 ரூபா வாங்கின சம்பளம் வாங்கினா இப்போ கோடிக்கணக்கில் வாங்கினேன். ஆனால் உங்கள் கூட நடிச்சு நான் நீங்கள் அப்போ 5000 ரூபா வாங்கினீங்க, நான் 300 ரூபா வாங்கி கொடுத்தீங்களே, நான் இப்போ 1000 ரூபா வாங்குறேன். ரொம்ப நல்லதுடா. வாழ்க்கையில் வர்றது பெருசு. யாருக்கும் ஒரு ஆள் கிடைக்கும். அது அவன் வந்துட்டான்னு சொல்லக்கூடாது. யாருக்கும் ஒரு ஆள் கிடைச்சிருக்கும், வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நேசிக்கணும். சினிமா அந்த தொழிலே நினைச்சோம்னா சினிமா மாதிரி இந்த உலகமே இல்லை. நல்ல அற்புதமான சினிமா, நல்ல பழக்க வழக்கத்தில் இருந்தாங்கன்னா நல்லா வெற்றியாகும். தவறாக போனாங்கன்னா தான் அது தவறாக போயிடும். கண்டிப்பாக. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் நீங்கள். ஸோ எப்போவுமே நீங்களும் சிரிச்சுட்டு இருக்க வாழ்த்துக்கள். எல்லாம் இந்த டிவிக்கு பார்த்து கொண்டு இருக்க நேயர்கள்லாம் எல்லாரும் ஓகோடு இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கலியும் நல்லா வாழட்டும், நீனும் நல்லா நடிகனும் ஆயிடுவா. அவ்வளவுதான். நீங்க கை இப்படி ஆட்டாவே எனக்கு சாரபாம ஞாபகம் தான் வருது. அது இப்படி வரும். இல்ல மேல தூக்குனாவே வந்துருது. அது வாழுதான் அடிக்கும். அது உள்ள கவலை சாரா பாம்பு வாழ்க. அவ்வளவுதான். வணக்கம்.